அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்கறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தில் சட்டம் 14. சித்த வித்தியை பெற்றவர்கள் சித்த வித்தியை பெற விரும்புகிறவர்களுக்கு மேலே எழுதியுள்ள 2, 3 பிரிவுகளில் விவரித்துள்ள கெட்ட பழக்கங்களை விட்டுவிடும் தருணத்தில் உபதேசம் கொடுக்கலாம். மேற்கூறிய கெட்ட பழக்கங்களை விட முடியாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடாது. ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்குள்ள நடவடிக்கை கிரமயம் முக்கியமாக சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்களுக்கு பாத்திரப்பட்டிருப்பதாகும். சித்த சமாஜக்காரரோ சித்த வித்தை அபியாசக்காரரோ எவராது உபதேசம் கொடுக்கப்படுவதனால் வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே உபதேசம் கொடுக்கலாம். சித்த வித்தை பெற்றவர்களானாலும் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களானால் அவரோடு எந்த விதத்திலும் கூட்டுறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதாவது இப்போ எனக்கு உபதேசம் வேணும் அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு போகிறேன். அவர் அனுபவஸ்தரா, அனுபவம் இல்லையா, இதெல்லாம் அங்கே ஒன்றுமே அவர் சொல்லலை. சித்த வித்தை பெற்றிருந்தாலே அவனுக்கு இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி தான். அதனால் சித்த வித்தியார்த்திகள் தான், அதாவது 30 ரூல்லேயே இருக்கிறவங்க தான் உபதேசம் கொடுக்கணும்னு அவர் எழுதலாம். சித்த வித்தியை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நேற்றுக்கு தான் உபதேசம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு உபதேசம்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. அவர் யாருக்கு வேணாலும் காமிச்சு கொடுக்கலாம். அதனால தான் இங்கே குரு சிஷியங்கிற முறையெல்லாம் கிடையாது. இவளை இந்த தூரம் போச்சுன்னா இது இந்த ஊர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கிழக்கால அப்படி 30 கிலோமீட்டர் போச்சுன்னா நம்ம திருப்பூர் வந்துடும் அப்படின்னு ஒரு இது தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் யாருக்கு வேணாலும் அதை சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சித்த வித்தையை பெற்றிருந்தாலே போதும், அவங்க யாருக்கு வேணாலும் உபதேசம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சட்ட புஸ்தகங்களில் 2, 3, அதாவது போதை வஸ்துக்கள் 2வது சட்டத்திட்டமாக அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பார். 3வது சட்டத்திட்டமாக நான்வெஜ் அசைவ உணவுகளை தவிர்க்க சொல்லியிருப்பார். இந்த 2ஐயும் அனுசரித்து நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். சித்த வித்தையை பெற்றவர்கள் அவங்களுக்கு உபதேசம் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு சித்த வித்தியார்த்தி உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு சித்த சமாஜக்காரர் உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 30 ரூலும் கட்டாயம் அவங்க பின்பற்றுறவராக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் உபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போது இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களை, அந்த 2, 3 கூட நடக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள, உபதேசம் வாங்கிட்டு அதை மீறி இருந்தாலும் சரி, உபதேசம் வாங்காமல் இருந்தாலும் சரி, அவங்களோட எந்த விதத்திலும் கூட்டுறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது நம்ம ஜபத்திலும் சக்தினி டயத்துலையும், நம்ம சாப்பிடும் போதும் தியானம் பண்ணும் போதும் அவரோட நம்ம தொடர்பு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் இங்கே குறிப்பிடுறாரு. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போது நான் சாப்பிட்ற முறை, நான் உலகத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன், அந்த பிரகாரத்தில் இருக்கும். அவங்க ஜபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க, மேல் நாடைகள்லாம் நீக்கிட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஈஸ்வர சேவை செய்யணுங்கிற அந்த பொறுப்போடு அந்த வேலையை செய்வாங்க. நான் ஏனோ தானோ உட்காந்து சாப்பிட்டு பழகினவன். நான் தொடக்கத்தில் அப்படி தான் இருப்பேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு காரியமும், அந்த நடவடிக்கையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளை கவனிச்சுட்டு இருப்பாங்க. இவன் இப்படி சாப்பிட்ருக்காரு, நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு, அந்த கவனம் அவங்களுக்கு ஈஸ்வர சேவையிலிருந்து இங்கே டைவர்ட்டும் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரே மாதிரியான கொள்கையில் இருக்கிறவங்க ஒன்றா இருக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது இவருடைய ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. அனைவருக்கும் நமஸ்காரம்.